பவி இன்டெகிரேட் ஃபார்ம் கிடையாது அன்போடு இருக்கிறேங்க. இன்றைக்கி நம்ம சேல்ஸ் போஸ்ட்டில் நாம் பார்க்குறது சாப் கட்டுறங்க. பழைய மாடலுங்க. வெயிட்னு பார்த்திங்கன்னா ஒரு 150 கேஜிக்கு மேலே வரும். பெல்ட் டைப்புங்க. இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் ஆயில் இல்லைங்க. ஆயில் பதிலாக க்ரீஸ் போடுற மாதிரி எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வீல் பார்த்திங்கன்னா இதுக்கு கொஞ்சம் பழசுதாங்க. பழசுனா இதில் லைட்டாக ஹோலாகிருக்கு. பெயிண்ட் அடிக்கிறப்ப எல்லாமே சரியாயிக்கும். இது க்ரீஸ் மாடலுங்க. எல்லாம் அதில் ஆயில் ஊற்றுவாங்க. அதுக்கு பிறகு இதில் பார்த்திங்கன்னா க்ரீஸ் தடவி விடுறதுங்க. பெல்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா கண்டிஷனாக இருக்குது. பிளேடு எல்லாமே ஹெவி பிளேடுங்க. சாணம் பிடிக்கணும். பார்த்திங்கன்னா மடங்கி இருக்குது. சாணம் பிடிக்கிறாப்புல இருக்கும். ரொட்டேஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். மோட்டர் வந்து சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குங்க. பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம லேசாக இழுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு ₹500 எக்ஸ்பென்சஸ் செலவு பண்ணோம்னா கையில் ரெடி ஆகிக்குங்க. மினிமம் ப்ரைஸில் இந்த சாப் கட்டர் இருக்குங்க. எல்லாம் ஹெவிங்க. எல்லாமே ஹெவி மாடலில் வந்திருக்கு. சாப்பிங் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. பீஸிங் கட்டிங்கெல்லாம் நல்லாயிருக்கும். மொத்தத்தில் வந்து இப்போ பிளேடு கொஞ்சம் முன்னே இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்திங்கன்னா வெட்டுறது சரியாக கொஞ்சம் வெட்டாது இருக்குது. பிளேடு சாணம் முடிச்சு நம்ம இதை ரன்னிங்கில் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ தான் நம்ம ரன்னிங்கில் பார்க்கலாங்க. ரன்னிங் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. 2 பிளேடுங்கிறதே நம்மளுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குதுங்க. ரோலிங் எல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வருங்க. வச்சோம்னா போதும் இழுத்து அதையெல்லாம் கட் பண்ணிக்கும். பார்த்திங்கன்னா தெரியுங்க எந்த விதமான வேறு எந்த கம்ப்ளைண்ட் இல்லைங்க. மோட்டர் வந்து ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருக்குது. மற்றபடி ரன்னிங் எல்லாமே நல்லாயிருக்கு. சுவிட்ச் பாக்ஸ் எல்லாமே வந்து பீஸிங் ஆப்ஷனில் இருக்குது. பார்த்திங்கன்னா ஓவர் ஃப்ளோ ஆகிறப்போ பீஸ் போகிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ப்ரிவென்டர் மாதிரி வச்சுங்களேன். நம்மளுக்கு மோட்டர் வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கும். மோட்டர் வந்து பழைய காலத்து மாடலுங்க. பழைய காலத்து மாடல்னாலும் இதெல்லாம் பிராண்டடுங்க நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னாவே தெரியும் நல்லா யூசேஜுக்கெல்லாம் நல்லா இருந்தது. பெல்ட்டெல்லாம் இப்போ தான் மாற்றிருக்கேங்க. விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வந்து என் நம்பர் கூப்பிட்டு புக் பண்ணிக்கலாம்.